வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 14 இந்த மாதிரி விஜய் தான் சிஎம் வருவார்னு சொல்லிட்டு அடித்து சொன்னேன். அதே மாதிரி அந்த தீர்க்க தரிசனமாக மாறி இருக்கு. ஆனால் என்ன டீக்கல்ல நம்ம நண்பர்களை நம்ம கிண்டல் பண்ணி பாருங்கள். அந்த பிப்ரவரி 14ங்கிறது இதிலே வரும் பாருங்கள், பார்த்து ரசிங்க. இல்லை சார், அவரே பேசி நம்ம எதுவும் பேசுவோம். அவரே பேசுவோம். நான் எழுதி தரேன்பா. 2026 விஜய் தான்ப்பா. ஓகேண்ணா, இனிமேல் விஜய் தான்ப்பா. விஜய் இந்த வாட்டி சிஎம் ஆகிறோம். இப்போ நடக்கிற நடைமுறையெல்லாம் பார்த்தா பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நார்த் இந்தியன் சைடில் டெல்லி, மகாராஷ்டிரா, ஈவன் யூபியில் கூட நம்ம விஜய் தளபதி வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இனி வருங்காலம் கண்டிப்பாக விஜய் வந்து பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஏற்கனவே நான் சிஎம் ஆகிறதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நான் கணித்தேன். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஏன்னா மோடி 3 வருஷம் ஆண்டுட்டார். இனிமேல் எல்லாம் ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் சிறந்த சிஎம் தான் பெஸ்ட்டு பிஎம்மாக வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் பிஎம் ஆனால் சவுத் இந்தியாவே வளர்ச்சி அடையும். நம்மளுக்கும் பெருமையான விஷயம். அப்போ தான் இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜயோடைய பவர் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இனி ஜெயலலிதா அரசு போல் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க போகிறாரு. அதான் தளபதி தன்னுடைய கிரவுண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. தோனி மாதிரி ஸ்டெடியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் எல்லாமே ஹெலிகாப்டர் செட்டு தான். எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் சரியாக புரிஞ்சு வச்சுருக்காரு. இனிமேல் தான் ஆட்டம்.